தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாத நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதித்து இன்றைக்கு அனுப்புவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் தரித்திரம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. மாற்றுகிற தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செய்தியிலையும் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறது வழக்கம். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய பாவ மன்னிப்புக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வேதத்தில் கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? இப்படி எல்லாம் பல கோணங்களில் தேவனுடைய நல்ல வார்த்தைகளை வேதத்தில் இருந்து நாம் அடிக்கடி தியானித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் இந்த செய்தியை எப்படி பார்க்கிறேன் என்றால், இது இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவனுடைய செய்தி எல்லா செய்திகளை காட்டிலும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்று நான் தியானிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு கற்றுத்தருகிற போதும் நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நாம் கற்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்தா என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்யணும், இப்படி சில காரியங்களை நம்ம கற்றிருப்போம். இன்றைக்கு இந்த செய்தி தேவனுடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நாம் மனிதர்களை புரிந்து கொள்ளுகிறோம். என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன விரும்புகிறார்கள், என்ன விரும்பலை. மனுஷனை புரிந்து கொண்டு இந்த பூமியில் நம்ம வாழுகிறோம். நாம் நம்ம மனைவியை புரிந்து கொள்ளுகிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிறோம், நாம் நம்முடைய கணவனை புரிந்து கொள்ளுகிறோம், மாமனார் மாமியாரை புரிந்து கொள்ளுகிறோம். புரிந்து கொண்டு அவங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க, அவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அவங்களுக்கு இப்படி செய்தால் பிடிக்காது. இப்படி மனிதர்களை புரிந்து கொண்டு இந்த பூமியில் நாம் வாழுகிறோம். நல்லது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்த தேவனை இந்த பூமியில் புரிந்து கொண்டு வாழும்போது, மனுஷனை புரிந்து கொண்டு வாழும்போது நமக்கு சில நேரத்தில் நன்மை கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். ஆனால் தேவனை புரிந்து கொண்டு நம்மை உண்டாக்கின, உருவாக்கின சிருஷ்டிகரை புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தால் நமக்கு இந்த பூமியில் நிறைவான நன்மையும் பரலோகத்தில் மேலான ஆசீர்வாதங்களையும் இஸ்ரவேலின் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நான் சொல்லுகிறேன், மனுஷனோடு இருக்கிற உறவும் ஐக்கியமும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதை விட அதிகமாய் கர்த்தரோடு இருக்கிற உறவும் ஐக்கியமும் நமக்கு ரொம்ப உறுதியாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னைக்கு கணவனோடு கூட இருக்கிற உறவு மனைவிக்கு பலகீனப்பட்டா குடும்பம் நிற்காது. நிற்குமா? நிற்காது. பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த உறவு நிற்காது. இன்றைக்கு நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இருக்கிற உறவும் ஐக்கியமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறப்போகிறது. இந்த செய்தியில் தேவனை நாம் புரிந்து கொள்ள போகிறோம், தேவனை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். புரிந்து கொள்ளுங்க. வசனத்துக்கு போகக்கு முன்பதாகவே சில விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எப்போதுமே வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது. அல்லேலூயா. வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் சில இறக்கங்கள் இருக்கும், கரடு முரடான பாதைகள் இருக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் இவைகள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வருது? தேவன் இவைகளை அனுமதிக்கிறதில்லை, ஆனாலும் தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். குழப்பமா இருக்குதா?
தேவன் வேணும்னு யாருக்கும் கண்ணீரை கொடுக்கல, கவலையை கொடுக்கல, நெருக்கத்தை கொடுக்கல, போராட்டத்தை கொடுக்கல, நஷ்டத்தை கொடுக்கல, நிந்தனைகளை கொடுக்கல. அவர் கொடுக்கல, ஆனால் அவர் தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் நாம திரும்பி பார்க்க வேண்டியது கர்த்தரை நோக்கி தானே தவிர உலகத்தை நோக்கி அல்ல. இந்த சரீரத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தா நம்ம புரிஞ்சுக்கிடணும், இந்த சரீரத்துல ஏதோ பலகீனம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கிட்ட காய்ச்சல்னு போனா நம்ம வீட்டில் காய்ச்சல் எப்படி செக் பண்ணுவோம்? பிள்ளைகளுடைய நெத்தியில கை வைப்போம், அப்படிதானே? இல்லை கழுத்தில் கை வைப்போம், உடம்பெல்லாம் பிடிச்சு பார்ப்போம். கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்துன்னா ஐயோ பிள்ளைக்கு காய்ச்சல் அப்படிம்போம். ஆனால் மருத்துவர்கிட்ட போனால் அவர் அப்படியே பார்க்குறாரு, நாக்கை நீட்ட சொல்கிறாரு, வாயை திறக்க சொல்கிறாரு, நல்ல வாயை பழ, கண்ணை தூக்கி பார்க்குறாரு, இமையை தூக்கி பார்க்குறாரு, நாடியை பிடிச்சு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்குறாரு, காணாத குறைக்கு வேற்று பார்க்குறாரு. பார்க்குறாரா இல்லையா? வளர்த்திய பார்க்குறாரு, நாடிய பார்க்குறாரு, வேற என்னென்ன செய்கிறது என்று சொல்லி கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோய்க்கான அறிகுறி. ஒருவேளை நம்முடைய வேற்று குறையுதுன்னா அது ஒரு நோய்க்கான அறிகுறி. வேற்று கூடுதுன்னா அது ஒரு நோய்க்கான அறிகுறி. நாக்கில் கலர் மாறுச்சுன்னா அது ஒரு நோய்க்கு அறிகுறி. நகை கண்ணில் கலர் மாறுச்சுன்னா அது ஒரு நோய்க்கு அறிகுறி. கண்ணில் ஒரு வித்தியாசங்கள் இருந்துன்னா அது ஒரு நோய்க்கு அறிகுறி. சில கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செவச்சவேர்னு இருக்கும். குடிகாரனுக்கு அப்படிதான் இருக்கு, அதுக்கு அதை வேற. ஆனால் சில ஆளுக்கு நல்ல சிவப்பாக இருக்கும், நல்ல ரத்தம் இருக்குன்னு அர்த்தம். இல்லையா? சில ஆளுக்கு வெளுவெளுன்னு இருக்கும், ரத்தம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஒரு பலகீனத்திற்கு அறிகுறி. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில, இப்போ உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் போய்கொண்டு இருக்கிறது, என்ன பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது? நமக்கு ஒரு பிரச்சனை இந்த பூமியில பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது தேவனை விட்டுட்டு போகிற ஒரு கூட்டமும் உண்டு, அல்லது தேவனிடத்தில் வருகிற ஒரு கூட்டமும் உண்டு. நான் சொல்லுகிறேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை விட்டுட்டு போகாமல் தேவனுக்கு கிட்டி சேருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் வருது அப்படின்னா நாம எங்கேயோ நிக்க வேண்டும், ஆனா எங்கேயோ நிக்கல. தேவனிடத்துல நாம சேர வேண்டியதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஐக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்க நல்லா கவனித்தீர்களானால், நியாயாதிபதி புஸ்தகம் நியாயாதிபதி 3:8 நாம வாசித்தால், பக்கம் 304வது பக்கம். பக்கம் நியாயாதிபதி 3:8. கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மேசொப்பொத்தாமியாவிலிருந்து ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டான். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். 9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நியாயாதிபதி புஸ்தகம் எல்லாம் நீங்க பார்த்தால், ராஜாக்களுடைய புஸ்தகங்கள்ல நீங்க பார்த்தா, அங்க ஒரு சம்பவத்தை நாம கற்றுக்கொள்ள முடியும். என்ன சம்பவம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன் எழுப்புகிறார் அப்படின்னா, அவருடைய ஜனம் இஸ்ரவேலர் ஒரு மனுஷ நிமித்தமாய் நெருக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். ஸோ அவர்களை ரட்சிக்கும்படி ஒரு தலைவனை, ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்புகிறார். அப்படி அவன் எழும்பி, எந்த மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தினானோ, நெருக்கப்படுத்தினானோ, ஒடுக்கினானோ, அவனுடைய கரத்தில் இருந்து
இவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பான். அல்லேலூயா. இப்போ ரட்சித்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர் எழுப்பின இந்த இரட்சகன் நிமித்தமாக, இந்த ஒத்னியேல் என்கிற நியாயாதிபதி நிமித்தமாக தேசத்தில் 40 வருஷம் அமைதல் இருந்தது. கவனிங்க. ஹல்லேலூயா. கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒத்னியேல் என்கிறதான ஒரு நியாயாதிபதியை, ஒரு இரட்சகனை ஆண்டவர் நெருக்கத்தில் இருந்த, போராட்டத்தில் இருந்த, நிந்தையில் இருந்த தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் எழுப்பி தந்தார். இவர்களை யார் ஒடுக்கினார்களோ, யார் நெருக்கினார்களோ, யார் வஞ்சித்தார்களோ, யுத்தம் செய்ய வந்தார்களோ அத்தனை பேருடைய கரத்தில் இருந்து இவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து இவர்களுக்கு இரட்சகனாக இருந்து, பாதுகாவலானாக இருந்து இவன் நடத்தினான். இவனுடைய நாட்களில 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். 40 வருஷம் தேசத்துல பிரச்சனையே இல்லை. ஆனா 40 வருஷத்துக்கு முன்பதாக தேசத்துல பெரிய பிரச்சனை. அப்ப ஏன் பிரச்சனை வந்தது, ஏன் பிரச்சனை போச்சு, மறுபடியும் ஏன் பிரச்சனை வந்தது, மறுபடியும் ஏன் பிரச்சனை போச்சு, பிரச்சனைக்கு இங்க தீர்வோ, பிரச்சனைக்கு வரக்கு என்ன காரணம், ரெண்டையும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்கிறதை கற்றுக்கொள்ள போகிறோம். பிரச்சனைக்கு என்ன காரணம் என்கிறதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இவர்களை சத்துரு ஒடுக்கினார்கள், ஏன் இவர்கள் சத்துருவை மேற்கொண்டார்கள், இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை போகுது, ஏன் சிறுமை வருது, ஏன் மேன்மை வருது, ஏன் வருது, ஏன் போகுது, ரெண்டையும் நாம கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஒரு இரட்சகனை எழுப்பி 40 வருஷம் தேசம் அமைதலாய் இருக்கும்படி தேவன் செய்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி நடக்கும் போது அந்நியர்களுடைய கரத்துல, எதிரிகளுடைய கரத்துல, சத்துருக்களுடைய கரத்துல கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் பிரச்சனை போகுது? நீ தேவனை தேடும் போது உன் பிரச்சனை போகுது. நீ தேவனை விட்டு விலகும் போது பிரச்சனை வருது. தேவன் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது இல்ல, ஆனா தேவன் தான் பிரச்சனையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, சபைக்கு போனனால தான் பிரச்சனை, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனால தான் பிரச்சனை. இந்த மாதிரியே நினைச்சு சபை விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு மீட்பர் என்று ஒருவர் உண்டானால் அவர் இயேசு மட்டும்தான். வேதத்துல ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 54:4 வாசித்தால், இந்த பகுதியை கையில வச்சுட்டு சங்கீதம் 54:4 ஒருவர் மைக்ல வாசிப்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர். கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு யார் சகாயரா இருக்கிறா? தேவன் தான் நம்முடைய சகாயர். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சகாயம் செய்கிற தேவனிடத்துல, இயேசுவினிடத்துல வந்துடணும். பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, நெருக்கமா, போராட்டமா, நிந்தையா, அவமானமா, கவலையா, கண்ணீரா, மனுஷனிடத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. அல்லேலூயா. அந்நிய பாகால் இடத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. வனாந்தரத்துல போய் கண்ணீர் வடிக்க கூடாது. ஒரு அறையை போட்டி கொண்டு அங்கே கண்ணீர் வடிக்க கூடாது. உன் கண்ணீர் எல்லாம் ஒருவருடைய பாதத்துல விழட்டும், ஒருவருக்கு முன்பதாக சிந்தப்படட்டும். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு வரக்கூடிய ஏன் பிரச்சனை வருதுன்னு புரியல, ஏன் பிரச்சனை போச்சுன்னும் புரியல, புரிய தெரியல. ஆண்டவரை விட்டு நாம வழி விலகும் போது பிரச்சனை தானா வருது. ஆண்டவருடைய வழிகளில நாம நடக்கும் போது பிரச்சனை தானாய் நம்மை விட்டு போகிறது. எவ்வளவுதான். ஹல்லேலூயா.
அப்ப இன்றைக்கும் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு பகுதியில் தேவனோடு இல்லை. ஆகையினாலதான் அந்த பிரச்சனை இதுவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறது, ஊழியத்தில் இருக்கிறது, வேலைகளில் இருக்கிறது, வருமானத்தில் இருக்கிறது, பிரயாசங்களில் இருக்கிறது. பிரச்சனை ஏன் வருது, பிரச்சனை ஏன் போகுது, பிரச்சனை ஏன் வருது, பிரச்சனை ஏன் தீருகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. அவரையே நம்ம சத்துருவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும்போது, நல்ல சமாதானம் இருக்கும்போது, எல்லா நிறைவுகளும் இருக்கும்போது நம்ம தேட வேண்டியவரை தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. தானியேலுக்கு தேசத்தில் ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. அவன் ஒரு அதிகாரி, நிறைய வேலை இருந்துச்சு. ஆனால் எந்த வேலையா இருந்தாலும் அவன் தேவனை தேடுகிற காரியத்தில் உறுதியா இருந்தான். தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிற, ஜெபம் பண்ணுகிற மனுஷனாயிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நிறைவுகள் வரும்போது கர்த்தரை தேடுகிறது கொஞ்சம் குறைகிறது. சிலருடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது தேவனை தேடுகிறது குறைகிறது. அங்கதான் நமக்கு பிரச்சனையே. நிறைவு வந்தாலும் குறைவு வந்தாலும் தேவனை தேடுகிறதுல நாம ஒரு துளியும் குறைபடவே கூடாது. 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தவுடனே ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சத்ருவும் இல்லை, ஒரு எதிரியும் இல்லை, ஒரு யுத்தமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கண்ணீரும் இல்லை. ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே மெதுவா வழி விலகி தேவனை தேடுகிறதை மறந்தார்கள், பலி செலுத்துகிறதை மறந்தார்கள், ஆராதனையை மறந்தார்கள், கர்த்தருக்காய் கொடுக்கிற அனுபவத்திலிருந்து மாறினார்கள், கர்த்தருடைய சபைக்கு போகிறதிலிருந்து விலகினார்கள். அப்படியா ஜாலியா போகிறது, பாகால் இடத்துல நடக்கிற காரியத்தை பார்க்கிறது, தேசத்துல போகிறது, பாவம் செய்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலகும் போது அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனை, ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு தேசத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். அவர்கள் வந்து இவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நாம அடிக்கடி அடிமைப்படுகிறோம். வியாதிக்கு அடிமைப்படுகிறோம், பிசாசுக்கு அடிமைப்படுகிறோம், கடனுக்கு அடிமைப்படுகிறோம், உபத்திரவத்துக்கு அடிமைப்படுகிறோம். காரணம் ஏன் உபத்திரவம் வருகிறது, ஏன் உபத்திரவம் மாறுகிறது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எங்கேயோ தேவனை தேடுகிற காரியத்தை மிஸ் பண்ணுகிறோம். ஆகையினாலதான் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதேதான் பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கிறோம். பெரிய ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவர்கள் ஜனங்களுக்கு அரணாய் நிற்பார்கள், ராஜாவாய் இருப்பார்கள், யுத்த புருஷர்களாய் இருப்பார்கள். அவர்களை கண்டே சத்துருக்கள் தலை தூக்க மாட்டான். ஸோ அவளுடைய நாட்களில் 40 வருஷம் 20 வருஷம் அப்படியெல்லாம் தேசம் அமைதலா இருக்கும்போது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வழுவி போகிறதை தான் வேதம் நமக்கு காட்டுகிறது. இன்னைக்கும் நம்முடைய குடும்பத்தில் கொஞ்சம் பண கஷ்டம் இல்லை அப்படின்னா, பணம் செழிப்பா இருக்குன்னா, கொஞ்சம் அப்படியே தேவனிடத்துல களி கூறுகிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வேத வாசிக்கிறது கொஞ்சம் குறையும், ஜெபிக்கிற நேரம் கொஞ்சம் குறையும், ஆராதிக்கிற ஆராதனையின் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் சொல்லுகிறேன், தேவனுக்குள்ளாக நம்ம எந்த இடத்திலையும் குறைந்து விடவே கூடாது. அது தேவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது. நாம் இந்த உலகத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்கள் கிடையாது. ஆண்டவர் ஒரு மிருக ஜீவனிடத்துல பக்தியை எதிர்பார்க்கல, ஆண்டவர் மனுஷனிடத்திலேயே பக்தியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல நீங்க 2 பேர் பக்தியா இருக்கிறீங்க, பிள்ளைகள் பக்தி இல்லை. அந்த பிள்ளைகளும் மனம் திரும்பும்படி சில போராட்டத்தை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்து கொண்டே இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. முழு குடும்பமாய் வாருங்க. யோசபாத் ராஜாவினுடைய நாட்களில தேசத்துல யுத்தம் என்கிற காரிருள் மூடும் போது பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் முதல் கொண்டு கர்த்தரை தேட ஒருமகப்பட்டார்கள். கர்த்தர் அந்த யுத்தத்தை இவர்களுக்கு ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு சில செழிப்பு வரும்போது நாம தேவனை விட்டு விலகுகிறோம், தேவனை தேடுகிற காரியத்துல குறைகிறோம்.
இல்லாவிட்டால் சில போராட்டங்கள் வருகிற பொழுது என் வாழ்க்கையில தினந்தோறும் போராட்டம், நான் ஜெபம் பண்ணி என்னத்திற்கு, உபவாசித்து என்னத்திற்கு, ஆராதனைக்கு போய் என்னத்திற்கு, இப்படி கூட நம்ம மாறுகிறோம். நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு சகாயர் உண்டானால் அவர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். உன் துக்கத்துல யாரிடத்துல சகாயம் தேடுகிறாய்? உன் வியாதியில யாரிடத்துல சகாயம் தேடுகிறாய்? சகாயரே நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். அவர் தான் நமக்கு சகாயம் பண்ணுவார். நீ எங்கே ஓடுகிறாய்? சகாயத்தை நீ யாரிடத்துல தேடுகிறாய்? வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு சகாயர். அல்லேலூயா. நான் சொல்லுகிற அடுத்த சங்கீதம் 23:1. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மேய்ப்பராம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேய்ப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு ஆட்டு மந்தைக்கு மேய்ப்பன் ரொம்ப முக்கியம். ஆடுகள் பலமுள்ளதா இருந்தாலும் நல்ல கொம்புடையகளா இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு மேய்ப்பன் கட்டாயம் இருக்கணும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிற கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. அவர் இல்லாம உங்க மந்தை நீரூற்றுக்கு நேராய் போகாது, புல்லுள்ள இடத்திற்கு நேராய் போகாது, பாதுகாப்போடு கூட மந்தை சேராது. நம்மை மேய்க்கிறவர், நம்மை நடத்துகிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை. பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேய்ப்பரை விட்டுட்டு போகிற அனுபவத்தோடு சிலர் இருக்கிறார்கள். வியாதி என்று சொல்லி மேய்ப்பரை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றிற்கும் தீர்வு இயேசு மட்டும்தான். இங்கே உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க திராணி உடைய தேவன் இயேசு மட்டுமே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வேற தேடி போக வேண்டியதில்லை. எல்லா பிரச்சனைக்கும் மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தேவன் இயேசு மட்டுமே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக எல்லாம் மாறுகிறார். ஆராதனைக்குரியவராய் மாத்திரமல்ல, அவர் தகப்பனாக இருக்கிறவர், தாயாய் இருக்கிறவர், சகாயம் செய்கிறவர் இருக்கிறவர், மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கிறவர். ஒரே ஒரு தேவன், ஆனா பல விதத்துல நமக்காக அவர் நமக்கு மாறுகிறார். மேய்ப்பனாய் மாறுகிறார், சகாயராய் மாறுகிறார், இரட்சகராய் மாறுகிறார், கேடகமாய் மாறுகிறார், துருகமாய் மாறுகிறார், அரணாய் மாறுகிறார். இத்தனை அடைக்கலமும் கர்த்தரிடத்துல மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை போகுது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டா ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உலகத்துல அல்ல. உலக மனுஷன் தான் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைய உலகத்துல தேடுவான். உலக மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் என்ன யோசிப்பான் தெரியுமா? என் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது, அப்போ வாசல் போட்டிருக்கிற திசை சரியில்லை அப்படின்னு நினைப்பான். அல்லேலூயா. வீடு கட்டின வாஸ்து சரியில்லை அப்படின்னு நினைப்பான். கர்த்தரை அறியாதவர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. அல்லது வீட்டில் இருக்கிற பீரோ அது இருக்கிற திசை சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா அந்த ஊரே சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுகிறேன், சரியில்லாததை சரிப்படுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க உங்க பிரச்சனைக்கு தீர்வை உலகத்துல தேடாதிருங்க. உங்க பிரச்சனைக்கு மருந்தை மனுஷனிடத்துல தேடாதிருங்க, உலகத்துல தேடாதிருங்க. உங்க மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தேவன் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை போகுது என்கிறதை கவனிங்க. ஏன் 40 வருஷம் அமைதல் இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது என்று யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல ஒரு தெய்வ பக்தி, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனோடு நம்முடைய உறவை தேவன் எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட நாம் அதிகமாய் பேசுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தானியேலுக்கு பல அலுவல்கள் உண்டு, பல வேலைகள் உண்டு,
பல காரியங்கள் உண்டு, பல தேவைகள் உண்டு. ஆனா எல்லாவற்றிலையும் ஜெபத்தையே, தேவனை தேடுகிறதையே, தேவ சமூகத்துக்கு போகிறதையே, தேவனை மகிமைப்படுத்துகிறதையே, தேவனோடு கூட பேசுகிறதையே அவன் முதன்மையாய் நினைத்து இடைவிடாமல் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஓடினாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிறது குறையவே கூடாது. அல்லேலூயா. அவர் என் மேய்ப்பர். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு நம்மள சிலர் யாரோ என்னதோ எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னே நினைக்கிறோம். ஒருத்தர் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. புதுசா வரவங்க அப்படி நினைச்சிட்டு வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சபையில மாதங்களாய் வருஷங்களாய் நிலை நிற்கிற நீங்கள் இனி அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு மந்திரவாதியும் உனக்கு விரோதமாய் சேவனையை, ஏவுதலை அனுப்ப முடியாது. அது உனக்கு பலிக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது வாய்க்காது. புதுசா வரவங்க நினைக்கட்டும் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு. உண்மையில பண்ணியிருக்கலாம். ஏன் அவர்களுக்கு இரட்சகர் இயேசு இல்லை, மீட்பர் இயேசு இல்லை, கேடகமாக இருக்கிற இயேசு இல்லை. ஆகையினால் அவர்களை மந்திரம் பாதிக்கும், பில்லி சுனி அவர்களை பாதிக்கும், செத்தாவி அவர்களை பாதிக்கும். ஆனா உங்களுக்கு பாதிக்காது. பின்ன ஏன் எனக்கு பிரச்சனை வருது? பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம்தான், நீங்க தேவனோடு இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கர்த்தரை விட்டா அவரும் உங்களை விட்டுருவார். ஒரு சின்னதா பிரச்சனை எழும்பும் போதே யோசித்து பார்க்கணும், இந்த வாரம் முழுவதும் நான் தேவனோடு எப்படி இருந்தேன், தெய்வீகத்தில் எப்படி இருந்தேன், தேவ பக்தியில் எப்படி இருந்தேன். ஆராய்ந்து பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் தான் நீங்க பார்த்து சரிபடுத்த வேண்டும். அப்படி சரிபடுத்தினால் இந்த தேவன் உங்களுக்கு இரட்சகராய் மாறுவார். இந்த தேவன் உங்களுக்கு பரம வைத்தியராய் மாறுவார். இந்த தேவன் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் மாறுவார். மறுபடியும் ஒரு அமைதல் உண்டாகும் குடும்பத்தில். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, நான் அந்த வாரம் முழுவதும் எப்படி இருந்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாரத்தில் நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணினேன்? கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். தினந்தோறும் வேதம் வாசித்தேன். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஜெபத்தில் நான் குறையவே இல்லை. ஜெப நேரம் குறையவே இல்லை. துதிக்கிற நேரம் குறையவே இல்லை. ஆராதிக்கிற நேரம் குறையவே இல்லை. இந்த வாரம் முழுவதும் வீடுகளிலேயும் நான் தேவனுடைய ஆவியில நிரம்பினேன். அபிஷேகத்துல நிரம்பிதான் ஜெபம் பண்ணினேன். அபிஷேகத்துல நிரம்பிதான் கர்த்தரை துதித்தேன். தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு குறையும் போது ஒரு பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கிறது. ஒரு போராட்டம் நம்மளை நெருக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் கர்த்தரிடத்துல நெருங்கும் போது வந்த பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது. என் பிரச்சனை வருது, என் பிரச்சனை போகுது என்கிறதை சரியாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனைக்கு மனைவி காரணமா, கணவன் காரணமா, பிள்ளைகள் காரணமா? இல்ல, நீ தேவனோடு கூட காட்ட வேண்டிய நெருக்கம் தான் காரணம். தேவனோடு உள்ள ஐக்கியம் தான் காரணம். நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11 வாசிக்கிறோம். லூக்கா 2:11 79வது பக்கம் இருக்கும். வேதத்தின் கடைசி பக்கம். சின்ன பைபிள்ல முதல் பக்கம் வரும் 79. இன்று வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி பிறந்திருக்கிறாரா? இரட்சகராய் பிறந்திருக்கிறாரா? 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில மனுஷனை இரட்சிக்கிற இரட்சகராய். இரட்சகர் என்றா காப்பாற்றுகிறவர். எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவார்? எல்லாவற்றிலையும் இருந்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. தீயிலிருந்து காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். வைரஸ்ல இருந்து காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ வைரஸ், இப்பவும் ஜப்பான்ல ஒரு பயங்கரமான வைரஸ் பரவி கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கொரோனா வந்தா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு தான் மரிப்பாங்க. ஆனா இந்த வைரஸ் வந்ததிலிருந்து 48 மணி நேரத்துல உடம்புல உள்ள சில முக்கிய உறுப்புகளை திங்குகிற வைரஸா, தின்னுருமா, மூளையை திங்குமா, அதுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல, மூளையெல்லாம் தின்றுமா, முக்கியமான உறுப்புகளை திங்குமா, அதனால மரணம் வருது. நான் சொல்லுகிறேன், இந்த வைரஸ்ட இருந்தும் காப்பாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் நம்முடைய இரட்சகர். இந்த இரட்சகரை விட்டுட்டு நீங்க விலகாதிருங்க. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகர். நாம பார்க்க வேண்டியது ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை போகுது, ஒரே ஒரு காரணம் தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துரு நெருக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். நம்முடைய தேவன் ரொம்ப மன உருக்கத்தின் தேவன். அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனடியாக இறங்குவார். அல்லேலூயா. சில நேரம் சூழ்நிலைகளை காட்டிலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமென். சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு கஷ்டமானதில்லை, ஆனா மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்காததை நடந்தது போல நினைத்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அது நடக்காது, நடக்க போகிறதும் இல்லை, ஆனா நடந்துருமோ வந்துருமோ அப்படின்னே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, குழம்பிட்டே இருப்பாங்க, வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நம்ம மனசே நம்மளை வேதனையில சாகடிச்சிரும். அதுல இருந்தும் கர்த்தர் உங்களை இரட்சிப்பார். இருதயத்துல சமாதானம், சந்தோஷம் அப்படிங்கிறது தேவனால கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய பலசாலியும் இந்த மனசு லேசா விழத்தள்ளிரும், லேசா விழத்தள்ளிரும். எவ்வளவு பெரிய பலவானா இருக்கட்டும், முடியாது அப்படின்னு மனசு சொல்லிட்டுனா அவ்வளவுதான், பலகீனம். ஐயோ அப்படின்னு பயந்துட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம மனசே நம்ம விழுந்து போறதுக்கு காரணமா இருக்கிறது. இன்னைக்கு சிலருடைய உள்ளம் இந்த இடத்துல கலங்கி கொண்டு இருக்கிறது, சிலருடைய உள்ளம் பதறி கொண்டு இருக்கிறது. ஆனா சூழ்நிலை ஒண்ணுமே இல்லை, சூழ்நிலை அதுக்கு காரணம் இல்லை. ஆனா ஒன்று சம்பவிக்க முன்பதாகவே நம்ம கலங்குகிறோம், குழம்புகிறோம், பதறி கொண்டு இருக்கிறோம். நடந்துருமோ? நான் சொல்லுகிறேன், நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கும் இயேசுதான் உனக்கு இரட்சகர். நடக்க போகிற பிரச்சனைக்கும் இயேசுதான் உனக்கு இரட்சகர். அவரிடத்துல திரும்புவோம், கர்த்தரிடத்துல திரும்புவோம். தேவனுடைய இருதயத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஏன் தோல்வி வருகிறது, ஏன் வெற்றி வருகிறது, ஆராய்ந்து பாருங்க. ஏன் தோல்வி வந்தது, ஏன் வெற்றி வந்தது, ஏன் சுகம் வந்தது, ஏன் பலகீனம் வந்தது, ஏன் கஷ்டம் வந்தது, ஏன் நஷ்டம் வந்தது. நஷ்டம் வந்தால் கர்த்தரை தேடுங்க, கஷ்டம் வந்தால் கர்த்தரை தேடுங்க. தேவனை தேடுகிற காரியத்தை, அவரை ஆராதிக்கிற விஷயத்தை தான் நீங்க அதிகரிக்கணும். தேவனுக்குள் முன்னேற முன்னேற வாழ்க்கையும் சேர்ந்தே முன்னேறும். தேவனுக்குள்ளாய் முன்னேறுகிறது இல்லை, தேவனுக்குள்ளாய் வளருகிறது இல்லை, தேவனிடத்தில் நெருங்குகிறது இல்லை. ஆகையினால நீ தனித்து விடப்பட்டவளாய், தனித்து விடப்பட்டவனாய் நிற்கிறாய். ஆகவே உன்னை சுற்றிலும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. இரட்சகரை நோக்கி கூப்பிடு, அவர் இப்போது உன்னை விடுவிக்க கேடகமாய் வருவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா சூழ்நிலைகளிலேயும், வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நாம் உணர்கிறோம். வியாதி என்கிற சூழ்நிலையை உணர்கிறோம், கடன் பாரத்தை உணர்கிறோம், அனுகூலமா இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை. எதுவானாலும் நீங்க ஓடி வர வேண்டியது கர்த்தரிடத்தில் மட்டுமே. ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஒரு திராணி உள்ள மனுஷன் இந்த பூமியில கிடையாது. உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். சோ இரட்சகரிடத்துல வந்துருவோம், அவர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா.
சின்ன ஒரு கண்ணீர்னாலும் கர்த்தரிடத்துல வந்துருங்க. சின்ன ஒரு போராட்டம்னாலும் தேவனிடத்துல வந்துருங்க. முழங்கால் படியிட்டுருங்க. அதே போல நல்ல சந்தோஷமா இருந்தாலும் தேவனுக்குள் குறையவே கூடாது. அதை தான் தானியேல் செய்தார். எல்லா நாளும் ஒரு மனுஷனுடைய மனநிலைமை ஒரே மாதிரி இருக்காது. இருக்குமா? கோடிகள்ல இருக்கிறவர்களுக்கும் இருக்காது, தரித்திரருக்கும் இருக்காது ஒரே மனநிலை. ஆனா என்ன மனநிலையில இருந்தாலும் நாம நெருங்கி போக வேண்டியது கர்த்தரிடத்துல மட்டும்தான். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10. ஏசாயா 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ திகையாத, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது. யாத்திராகமம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சுகமாக்குவார். அவர் நம்மை விடுவிப்பார். நம்ம வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய சூழ்நிலைகளில எந்த காரியத்தை உணர்ந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். என் பலகீனம் வந்து என் பலகீனம் சுகமாயிற்று, என் உபத்திரம் வந்து என் உபத்திரம் போச்சு. யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் எழுதுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேளு. நீ சில நேரம் பேருக்காக கேட்போம். ஏதோ பிரசங்க பகுதி நடக்கு, யாருக்கோ பண்றாங்க, எதுக்கோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அவருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்கணுமா? இந்த சத்தத்துல உன் எதிர்காலம் அமைந்திருக்கிறது, உன் சுக வாழ்வு அமைந்திருக்கிறது. கவனமா கேளுங்க. என் பிரச்சனை வந்து என் பிரச்சனை போச்சு. பிரச்சனைல ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தார்கள். அதனால பிரச்சனை ரொம்ப தூரம் இவளுடைய வாழ்க்கையில வந்துட்டு. ஏன் விடுதலை வந்துச்சு? தேவனை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனவர்கள் மறுபடியும் தேவனை விட்டு ரொம்ப நெருங்கி வந்துட்டார்கள், பிரச்சனை போயிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேளு. இந்த செய்தி வேளையில கர்த்தர் உன்னோடு ஏதோ ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்று காரியத்தை திணித்து கொண்டிருக்கிறார். நாம மனுஷனை புரிந்து இந்த பூமியில வாழுகிறோம். நான் சொல்லுகிறேன், மனுஷனையே படைத்த தேவனை புரிந்து வாழு. தேவன் ஒரு மிருக ஜீவனிடத்துல தேவ பக்தி எதிர்பார்க்கல, மனிதர்களாகிய நம்மிடத்துல கர்த்தர் தேவ பக்தி எதிர்பார்க்கிறார். தேவ பக்திங்கிறது மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, சமுத்திரத்தில் இருக்கிற ஜந்துகளுக்கு சொந்தமானதல்ல. இந்த பூமியிலேயே எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் தேவ பக்தி கூறியவர்களும் சொந்தக்காரர்களும் மனுகுலம் மாத்திரமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவ பக்தியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவ பக்தியா இருக்கணும். சில மனிதர்கள் பக்தியா இருக்கிறார்கள், ஆனா தேவனை அறியல. சமுத்திரத்தை தெய்வமாய் பார்க்கிறார்கள், நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஆகாயத்தை, மலையை, அருவிகளை, நதிகளை, சமுத்திரத்தை தெய்வமாய் பார்க்கிறார்கள்.
அவைகளுக்கு தன்னுடைய தேவ பக்தியை செலுத்துகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒருவர் தான் தெய்வம். வேதம் சொல்லுகிறது, ஒருவர் தான் தெய்வம், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். உன் தேவ பக்தி வீணாக்கப்படவே கூடாது. வீணாய் உன் தேவ பக்தியை படைப்புகளுக்கு முன்பதாக நீ செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். அவைகளை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரையே வேதம் உனக்கு கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறது, இயேசு என்று வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல தேவ பக்தியை செலுத்துங்க, தேவனிடத்துல தேவ பக்தியை செலுத்துங்க. நீ எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாய்? தேவன் தன்னை போல உன்னை சிருஷ்டித்திருக்கிறாய். மனிதர்களை எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மனுஷனாய் பிறந்திருக்கிறோம். தேவ பக்திக்காக தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் மனுஷனிடத்துல தேவ பக்தி எதிர்பார்க்கிறார். அதை தான் நாம மல்கியாவில் வாசிக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. பக்கம் 1105 பக்கம், வேதத்தில் 1105 பக்கம். அதில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததை பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை படைத்து அந்த ஒரு மனுஷனுக்கு தேவனா யார் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்து அவன் தேவ பக்தியாய் மாறி அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை சந்ததி சந்ததியாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் மனுஷனை படைத்தார், ஒருவனை படைத்தார். ஒரே ஒரு சந்ததி மூலமாய் தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில பெருகணும் நீ கர்த்தர் விரும்பினார். இதுவே தேவ சித்தம், இதுவே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க பிறந்த நோக்கமே, உங்களை தேவன் படைத்த நோக்கமே இதுதான். நீங்க தேவனை துதிக்கணும், நீங்க தேவனை ஆராதிக்கணும். அப்போ படைத்த தேவனுடைய சித்தத்தை செய்யாம அவரை விட்டுட்டு விலகும் போது உபத்திரவம் நம்மளை சூழுகிறது, அவரை விட்டுட்டு விலகும் போது வியாதி நம்மளை வளைந்து கொள்ளுகிறது, அவரை விட்டு நம்ம விலகும் போது குறைவுகள் நம்மளை வளைந்து கொள்ளுகிறது. அவரை விட்டுட்டு தேவ பக்தியை விட்டுட்டு விலகும் போதெல்லாம் நீங்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உபத்திரவம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலை வேணும்னு விரும்புகிறீர்கள்? கர்த்தரிடத்துல நெருங்கி வந்துருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்துல நெருங்கி வந்துருங்க, தேவனிடத்துல நெருங்கி வந்துருங்க. இன்றைக்கு பிரச்சனைகள் மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க, போராட்டங்கள் மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க, செழிப்பு உங்க வாழ்க்கையில என்றாகிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல, என் பிரச்சனை வருது, என் பிரச்சனை போகுது, நீ புரியல நான் என்ன செய்யணும். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையை நீங்க சந்தித்தாலும் தேவனை தேடுகிறதை அதிகப்படுத்துங்க. அதே போல எவ்வளோ நன்மை வந்தாலும் தேவனை தேடுகிறதை அதிகப்படுத்துங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சில மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரொம்ப செழிப்புல ஆண்டவரை தேட மாட்டாங்க, குறைவிலையும் ஆண்டவரை தேட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றா, குறைவுகளிலேயும் நீ கர்த்தரையே தேடணும், நிறைவுகளிலேயும் கர்த்தரையே தேடணும். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் செழிப்பு வந்த உடனே மேட்டிமை வந்துடும், பெருமை வந்துடும், அகங்காரம் வந்துடும், வீம்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். பின்ன தேவபக்தி எல்லாம் போயிடும். தேவனை நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, எல்லாவற்றிலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் என்னையே நம்பி இருக்கணும், என்னையே நம்பி இருக்கணும், என்னையே சார்ந்து இருக்கணும். எப்பெல்லாம் நாம் அவரை நம்பலையோ, அவரை சார்ந்து நிற்கலையோ, அப்பவே பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிக்கிறான். தேவனை சார்ந்து நிற்கும் போது பெருமை எழும்பாது, அகங்காரம் எழும்பாது, பொறாமை வராது, எரிச்சல் வராது, திமிரு வராது. இன்னைக்கு நிறைய பேர் தேவனோடு இல்லை, திமிரா இருக்கிறாங்க, பெருமையா இருக்கிறாங்க, மேட்டிமையா இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க.
பின்ன பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற வேதத்தின் வசனம் அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது பாதிக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். கர்த்தரோடு சார்ந்து நிற்போம். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி நிற்போம். நம்மை தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். செழிப்பிலையும் கர்த்தரை நல்லா தேடுங்க. 40 வருஷம் தேசம் அமைதலா இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் தேவனை மறந்து கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போனாங்க. நல்ல வஸ்திரத்தை போட்டிருக்கீங்களா? படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெருமைப்படாதுங்க. அவளை காட்டில எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கு, அவங்களை காட்டில் எனக்கு நல்ல வாகனம் இருக்கிறது. ஒரு வாகனம் வரும்போது, ஒரு வாகனத்தை வாங்கும்போது, ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கும் போது ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு வீடை கட்டி குடியேறும் போது பெருமேல குடியிருக்க கூடாது, மேட்டி மேல குடியிருக்க கூடாது. இந்த வீடை கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்து தயவு பாராட்டி என்னை குடியேற்றி இருக்கிறார். ஒரு நல்ல பொருள் வாங்கும்போது, ஒரு ஏசி வாங்கும்போது, ஒரு பைக் வாங்கும்போது, ஒரு கார் வாங்கும்போது, ஒரு நல்ல பொருளை வாங்கும்போது, நல்ல செல்போனை வாங்கும்போது கர்த்தரே எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தி பழகி பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல பாருங்க. இன்னைக்கு வாங்கப்பட்ட பொருள் மேலேயே நம்ம கண் இருக்கிறது. பொருளை தந்த தேவன் மேல உங்க கண்கள் திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த நல்ல காரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நல்ல பைக்கை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சின்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கவனிக்க வேண்டும். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கவனிக்க வேண்டும். நன்மை பெற்றதுனால நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேனா பார்க்கணும். அல்லது நெருக்கத்தில் நான் கர்த்தரை விட்டு விலகிட்டேனா எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? கர்த்தர் தான் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அதாவது இந்த பூமியில சிலருடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்ததை நான் பார்க்கிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒருவர் எம்எல்ஏவாக ஜெயித்தார். தொகுதியில் எலெக்ஷனில் போட்டியிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சார். உடனே தலைமை ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர் ஆளுங்கட்சி, அவருடைய கட்சியும் ஜெயிச்சிட்டு தமிழ்நாட்டில் அவரும் ஜெயிச்சிட்டார் அவருடைய தொகுதியில். இப்போ ஜெயிச்ச உடனே தலைமை அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த பதவியை வாங்க போகும்போது விபத்தில் டிரைவருக்கு ஒன்றாகலை, அவர் இறந்தார். ஹல்லேலூயா. பேர் எனக்கு மறந்து போச்சு, சம்பவம் உங்களுக்கும் தெரியும். பதவியை வாங்க போகும்போது, சென்னைக்கு புறப்பட்டு போகும்போது கார் விபத்தில் அவர் மட்டும் மரித்தார். வேற ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகலை. நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களும் பதவிகளும் மேன்மைகளும் நம்மை தேடி வரலாம், வரும். வந்தாலும் நாம சார்ந்து நிற்கிறது கர்த்தரை தான். இதை நீரே செய்தீர், இதை நீரே கொடுத்தீர். இன்னைக்கு பதவி வந்த உடனே சில பேர் தலகால் தெரியாம ஆடுவாங்க. அப்படி ஆடினவர்களும் இன்னைக்கு அடங்கி இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன பதவி வந்த உடனே போட்ட ஆட்டம், ஏ அப்பா, ஆண்டவர் அடக்கினதையும் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் எல்லாமே செய்தி வேளை சொன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது அவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால புரிஞ்சிருப்பீங்க, பதவியில் போட்ட ஆட்டம் எல்லாம் இப்படி அடங்குச்சு அப்படின்ட்டு. ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் ஒரு மனுஷனை தாழ்த்துகிறதும் தேவனுக்கு லேசான காரியம். உயர்வு வரும்போதும் கர்த்தருடைய பாதத்தை பிடியுங்க, தாழ்வு வரும்போதும் கர்த்தருடைய பாதத்தையே பிடியுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பக்தியை ரொம்ப 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 எதிர்பார்க்கிறார். நன்மையிலையும் தீமையிலையும் தேவ பக்தியில உறுதியாய் நில்லுங்க. அடுத்தபடியாய் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம், உபாகமம் 6:5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா.
தேவன் இதை எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவனிடத்துல பேருக்காக வந்தேன், ஆராதனை பண்ணேன், போனேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்க சாதாரண அன்பு கிடையாது, சாதாரண தெய்வ பக்தி கிடையாது. ஏதோ பேருக்காக வருவோம் போவோம் வருவோம் போவோம், அந்த பக்தியை பரலோகம் எதிர்பார்க்கல. உங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணுமா? எத்தனை பேரால முடியும்? அதை செய்யாத போதுதான் பிரச்சனை வந்துச்சு, அதை செய்த போது பிரச்சனை நீங்கிற்று. அப்ப நான் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது குறைபட்டதுனால இந்த பிரச்சனை தலை தூக்குது, இந்த சூழ்நிலை எழும்புது எனக்கு விரோதமாய், இந்த வியாதி எனக்கு விரோதமாய் வருகிறது, இந்த போராட்டம் எனக்கு விரோதமாய் வருகிறது, இந்த இழப்பு எனக்கு விரோதமாய் வருகிறது. ஆனா அதே சூழ்நிலைகளில் நான் ஆண்டவரிடத்தில் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நான் அன்பு கூறும்போது என்னை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலகும். தேவனை சாதாரணமாய் நேசிக்காதுங்க, சாதாரணமாய் அன்பு கூறாதிருங்க, ரொம்ப நேசிக்கணும். இந்த பூமியில அதிகமாய் நான் நேசிக்கிற ஒருவர் உண்டானா அது இயேசு கிறிஸ்து மட்டும் நீ சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்க கடந்து வரும்படி தேவனை எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். எல்லாரை விட ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை காட்டிலும் தேவனை நேசித்தான். ஒருபடி மேல யோபு, தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரிக்கிறார்கள். அப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் பணிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் இழந்து நின்ற போதும் கர்த்தரை தாழ விழுந்து பணிந்து கொண்டு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் முழு இருதயத்தோடு. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். ஒரு சின்ன நெருக்கம், கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். நான் சொல்லுகிறேன், விலகாதிருங்க விலகாதிருங்க விலகாதிருங்க, முன்னேறி செல்லுங்க, தேவ அன்பில முன்னேறி செல்லுங்க, தேவ பக்தியில முன்னேறி செல்லுங்க, தேவ சமூகத்துக்கு நேராய் முன்னேறி செல்லுங்க. ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு கேப் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, மனுஷனுக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்கட்டும், ஆனா தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேப்பே இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு கூட நெருங்கி வருகிறவர் மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே வருகிறவர். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் நெருங்கி வராமல் உங்களுக்குள்ளே வருகிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்க தேவன் எங்க இருக்கிறார்? கோபுரத்தில் இருக்கிறாரா என்ன? கட்டடத்தில் இருக்கிறாரா என்ன? அல்லது மலைகளில் இருக்கிறாரா என்ன? இல்லை இல்லை, உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் தனக்கு ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க தான். அவர் அவ்வளோ நமக்குள்ளாய் நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தூரத்தில் வைக்காதுங்க, பக்கத்தில் வைக்காதுங்க, ஆண்டவர் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. அவர் எங்க வரணும்னா தூரத்தில் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் அவர் தூரத்தில் வரக்கூடாது, என் வாழ்க்கையில் அவர் பக்கத்தில் வரக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில் அவர் எனக்குள்ள வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த சரீரத்தில் போராட்டத்தை கொண்டு வரணும். நீ சத்துரு எதிர்பார்ப்பான், பிசாசு எதிர்பார்க்கும், மந்திரத்தில் ஏவப்பட்ட ஆவி எதிர்பார்க்கும். அவைகளால் உன் காலை ஒன்றும் செய்ய முடியாது, கைகளை ஒன்றும் செய்ய முடியாது, உன் சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவியினால வயிறு வீங்கி போகுது, காலு வீங்கி போகுது, முகம் வீங்கி போகுது, வியாதிப்படுகிறார்கள், போராட்டத்தை சந்திக்கிறார்கள். காரணம், ஒருவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருவர் இல்லை, அவர் தூரத்தில் நிற்கிறார், அவர் விலகி நிற்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் தூரத்தில் இருந்த ஆபத்து, அவர் விலகி இருந்த ஆபத்து, அவர் பக்கத்தில் இருந்த ஆபத்து, அவர் நமக்குள்ளா இருக்கட்டும். அவருக்கு இங்க இடம் கொடுங்க. ஆகையினாலதான் இந்த பெந்தைகோஸ்தே ஆராதல்ல, சபை ஆராதல்ல, தேவாவில நிரம்புங்க சொல்லுகிறோம். ஆசையாய் கைகளை தட்டி, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாருங்கன்னு கேளுங்க. அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்புவார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்கி இருப்பார். அவர் உங்களை விட்டு பிரியவே விரும்பல. நீங்களோ எதுக்காகவோ கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறீங்க.
உலகத்திற்காக, பாவத்திற்காக, இச்சைக்காக, அநியாயத்திற்காக, அக்கிரமத்திற்காக, துர்ச்செயலுக்காக விலகி போகிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்க. மதுபானம் கர்த்தர் அருவருக்கிறவன்று. அந்த மாதிரி வெறி அல்ல. தேவனை தேடுகிற வெறி வரட்டும், ஆராதிக்கிற வெறி வரட்டும், ஜெபம் பண்ணுகிற வெறி வரட்டும், ஆண்டவரை தேடுகிற வெறி வரட்டும். மதுபானம் வெறி வேண்டாம், பீடி சிகரெட் வெறி வேண்டாம். அதை கர்த்தர் விரும்பவில்லை. ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். குடித்து கெடுக்க கூடாது, ஊதி கெடுக்க கூடாது. இந்த சரீரத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். இந்த சரீரத்திற்குள்ளதான் அவரை நாம வரவேற்க போகிறோம். அவரை வரவேற்கிற சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டதா இருக்கணும்? விபச்சாரம் கலந்ததா இருக்கணுமா? பாவம் கலந்ததா இருக்கணுமா? வேசித்தனம் கலந்ததா இருக்கணுமா? மதுபானம் கலந்ததா இருக்கணுமா? அநியாயம் துன்மார்க்கமான வாழ்க்கை கலந்ததா இருக்கணுமா? ஏன் இந்த சபையை சுத்தமா வைக்கிறோம்? ஏன் சபையின் வளாகத்தை நீட்டா வைக்கிறோம்? இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுவா. இந்த இடத்துல இருந்து நாம தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னு தானே இவ்வளவு சுத்தமா வைத்திருக்கிறோம். எதனால சுத்தமா வைக்கிறோம்? அவருக்காக. நான் சொல்லுகிறேன், அவர் இந்த கட்டடத்தில் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. தூசண வார்த்தை பேசி தீட்டுப்படுத்தாதிருங்க. அநியாயம் செய்து தீட்டுப்படுத்தாதிருங்க. குடிச்சு தீட்டுப்படுத்தாதிருங்க. சிகரெட் குடித்து, பீடி குடித்து தீட்டுப்படுத்தாதிருங்க. போத பழக்கத்தினால சரீரத்தை டேமேஜ் பண்ணாதிருங்க. இந்த சரீரத்தில் ஒருவரை வரவேற்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணணும். இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணணும். அதற்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். உங்க சரீரத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. எல்லாமே தேவனுக்காக. அழகுபடுத்துறீங்களா? ஆண்டவருக்காக மட்டும். இச்சைக்காக உடலை பேணக்கூடாது. அல்லேலூயா. நான் நீட்டா ட்ரெஸ் பண்றது ஆண்டவருக்காக, இச்சைக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, மேட்டிமைக்காக அல்ல, ஆண்டவருக்காக. சுத்தப்படுத்துகிறது ஆண்டவருக்காக. ஒருவரும் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழுகிறது ஆண்டவருக்காக. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் கேட்டாரே, அவருக்காக பரிசுத்தம். இதில் என்ன தப்பு பாஸ்டர்? கொஞ்சம் பாக்கு போட்டதுனால என்ன தப்பு? நான் யாருக்கு எந்த கெடுதியும் செய்யலை. ஆண்டவருக்கு பயந்து தான் பீடி குடிக்கிறேன். இதில் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சில பாவம் நம்ம செய்யும் போது பிசாசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி இருக்கலாம். நம்ம மாம்சம் இப்படி சொல்லி தைரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஒன்று கற்றுத்தருகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த சரீரம் தீட்டுப்படக்கூடாது, இந்த சரீரம் கெடக்கூடாது, இந்த சரீரம் கரைபடக்கூடாது. எதற்காக என்றால் ஆண்டவர் இந்த கட்டடத்திற்குள் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, என் சரீரத்திற்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். அசுத்தாவி எந்த சரீரத்திற்குள்ள போய் தங்கி இருப்பான்? அசுத்தாவி, தள்ளப்பட்ட ஆவி, பொல்லாதாவி யாருடைய சரீரத்திற்குள்ளாவும் போவான். ஆனா பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் கண்டவன் சரீரத்தில் எல்லாம் போக மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், வேசித்தன பாவம், விபச்சார பாவம், இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி இருக்கிற அப்படிப்பட்ட மோசமான துர்க்குணம் படித்தவர்களுக்குள்ளாகலாம் என் தேவன் போக மாட்டார். ஆகையினால தான் கர்த்தர் வேதத்தில் எழுதுகிறார், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அதையே கர்த்தர் போதிக்கிறார். எதனால? இந்த சரீரம் அவருக்கு தேவை. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? உங்க சரீரம் என் ஆண்டவருக்கு தேவை. இந்த சரீரத்தை என் தேவனுக்கு பரிசுத்தமாய் சுகந்த வாசனையா நீங்க கொடுப்பீர்களானால் இந்த சரீரத்தில் அவர் சந்தோஷப்படுவார். இதே சரீரத்தில் நீயும் சந்தோஷப்படுவாய். ஆமென். இல்லைன்னா இந்த சரீரத்தில் நீயும் துக்கப்படுவாய். நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, சுகம் இருக்காது, விடுதலை இருக்காது. நீயும் அழுது கொண்டேதான் இருப்பாய். இந்த சரீரத்தை கர்த்தருக்காக பரிசுத்தம் உள்ளதாய் ஒப்பு கொடுப்பாயானால் இந்த சரீரத்தில் அவர் வாழுவா, இந்த சரீரத்தில் நீயும் வாழுவா. இந்த சரீரத்தில் நான் மனைவியை சந்தோஷப்படுத்துவேன், என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவேன், என் உறவுகளை சந்தோஷப்படுத்துவேன், நானும் சந்தோஷமாய் இருப்பேன். இல்லைன்னா யாருக்கு லாய்க்கில்லாத சரீரமாய் மாறி போகிறோம். இந்த சரீரம் தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. என் பிரச்சனை வருது, என் பிரச்சனை போகுது என்கிறதை புரிந்து கொள்ளுங்க. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், சின்னதா ஒரு தூசண வார்த்தை கூட சொல்லாதுங்க, சின்னதா யாரை குறித்தும் குறை சொல்லி பேசாதுங்க, சின்னதா ஒரு பொறாமப்படாதுங்க, சின்னதா ஒரு எரிச்சல் வராது இருப்பதாக.
சின்னதா என்னைக்கோ ஒரு நாள் தான் குடிக்கிறேன், செய்யாதிருங்க. என்னைக்காகல ஒரு நாள் தான் வெத்தலை பாக்கு போடுறேன், செய்யாதிருங்க. என்னைக்காகல ஒரு நாள் தான் போயில யூஸ் பண்றேன், செய்யாதிருங்க. சின்ன காரியத்தை கூட, ஒரு சின்ன அசுசியை கூட ஆண்டவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவிகளை நேசிக்கிற தேவன் தான், ஆனா பாவத்தை வெறுக்கிறார். தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்து கர்த்தருடைய இருதயத்தை, தேவ விருப்பத்தை எத்தனை பேருக்கு புரிந்து? சில சொல்ல என்னதான் மறைமுகமாக வச்சு பேசிட்டாங்கன்னு நினைக்காதுங்க. நான் அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசுகிறார் என்று தாழ்மையா எண்ணுங்க. விட முடியாத பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. என் எரிச்சல் மாறட்டும், என் எரிச்சல் மாறட்டும், என் பொறாமைகள் மாறட்டும், என் வைராக்கியங்கள் மாறட்டும், என் மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும், நான் எல்லாரையும் மன்னிக்கணும். அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் உங்களை மாற்றுவார். இன்னும் சில வசனங்கள் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன், ஆனாலும் நேரம் போனபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கள் படியிட்டு தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சரீரத்தை தீட்டுப்படுத்தாதிருங்க. ஏன் பிரச்சனை வந்து ஏன் பிரச்சனை போகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி கர்த்தரை விட்டுட்டு பாகால்களை தேட போனார்கள், பாவத்திற்கு நேராய் போனார்கள். பிரச்சனை அப்படியே பெருகிற்று, பிரச்சனை அப்படியே கூடிச்சு. மறுபடியும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தரிடத்தில் வந்தார்கள். பிரச்சனை எல்லாம் போயிற்று. 40 வருஷம் அமைதல் உண்டாயிற்று, 20 வருஷம் அமைதல் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், இவ்வளோதானா அப்படின்னு எல்லாம் கேட்டா இல்லை, உன் வாழ்க்கை முழுவதும் சமாதானம் இருக்கும். நீ திரும்பாதது வரைக்கும் உண்மையில சாபங்கள் திரும்பாது. நீ திரும்பிட்டா சாபங்கள் உன்னை விட்டு திரும்பி போயிடும். நீங்க கர்த்தரிடத்துல திரும்புங்க. அன்புள்ள தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பேருக்குள்ளாய் பெரிய மாற்றங்கள் வருவதாக, பெரிய பெரிய மாற்றங்கள் வருவதாக. இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இருதயங்கள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், யோசனைகள் மாறட்டும். சந்தோஷமான நேரத்திலையும் கர்த்தரை மறந்து விடக்கூடாது, துக்கத்திலையும் கர்த்தரை விட்டு பிரிந்து போகக்கூடாது. கர்த்தரிலே நிலைத்திருந்து கனி கொடுப்பார்களாக. அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் வருவதாக, வாழ்க்கை மாறுவதாக. ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.